motion in one dimension, numericals. Okay, question number 1. A person traveling in a straight line. A person traveling in a straight line moves with a constant velocity v1 for certain distance x and with the constant velocity v2 for next equal distance. The average velocity is given by அப்படின்னு கேட்குறாங்க. The average velocity is given by average velocity எப்படி கண்டுபிடிக்கணும்? For example, அவங்க சொல்றாங்க ஒரு straight lineல ஒருத்தர் போறாரு, moving in a straight line with a constant velocity v1 for how much time? v1 for certain distance x, and with the constant velocity v2 for next equal distance, which means again x. The average velocity is given by the relation கேக்குறாங்க. So நான் average velocity கண்டுபிடிக்கணும். Average velocity ஓட ஃபார்முலா எப்பவுமே ஞாபகம் வச்சுக்கோங்க. Total displacement by total time. Total displacement by total time தான் average velocity. Okay. So average velocity is equal to total displacement by total time. One of the important formula note பண்ணிக்கோங்க. Formula side by side note பண்ணிக்கோங்க. The first formula. So அவங்க சொல்றாங்க ஒரு person வந்து x என்ற distance v1 velocityல போயிருக்காரு. Again x என்ற distance v2 velocity போயிருக்காரு. பட் இங்க டைம் வந்து t1 வச்சுக்கலாம் நான். இந்த x கிராஸ் பண்றதுக்கு டைம் வந்து t1, இங்க இருக்க டைம் வந்து என்னது t2. Okay. So what is the displacement? Velocity is equal to என்ன formula? Displacement by time. Velocity is equal to another displacement is equal to velocity into time. Correct? So similarly, again x வந்து second x வந்து equal to v2 into t. So what is the average velocity? Total displacement v1t plus v2t by total time. t1 plus t2, that is t. That is t. Okay. That is t1 plus t2 next one, t1 plus t2. t1 plus t2. இப்போ t1 t2 கண்டுபிடிச்சு சப்ஸ்டிட் பண்ணிக்கலாம். Or okay, total time t தான். So இல்லைன்னா இப்படி பண்றேன், நான் t1 கண்டுபிடிச்சிடறேன். t1 is equal to என்னன்னா ஆக்சுவலா x வந்து v1 t1 ஆக்சுவலா t கிடையாது, இது v2 t2. ஓகேவா? ஸோ v1 t1 v1 t2. ஓகே, ஸோ t1 என்னது ஆக்சுவலா அந்த ஃபார்முலா வந்து t1 is equal to x by v1, t2 is equal to x by v2. ஓகே, இதான் டோட்டல் டைம். ஓகே, டோட்டல் டிஸ்டன்ஸ் என்ன அப்படின்னா x plus x 2x. டோட்டல் டைம் வந்து t1 plus t2 தானே. ஸோ x by v1 plus x by v2, இதான் டோட்டல் டைம். டோட்டல் டிஸ்பிளேஸ்மெண்ட் வந்து x plus x எவ்வளோ 2x. ஸோ ஆவரேஜ் வெலாசிட்டி என்னது? டோட்டல் டிஸ்பிளேஸ்மெண்ட் பை டோட்டல் டைம். ஸோ 2x by என்னது x by v1 plus x by v2. ஓகே, ஆவரேஜ் வெலாசிட்டி நான் v வச்சுக்கலாம், is equal to v. இப்போ சப்ஸ்டிட் பண்ணுங்க. இந்த ஃபார்முலா வேணாம், இது வேணாம். இப்போ சப்ஸ்டிட் பண்ணலாம். சிம்பிளிஃபை பண்ணீங்கன்னா 2x மேலே இருக்கு. இங்கே வந்து என்ன வரும்னா எக்ஸை காமனாக எடுத்துக்கலாம். 1 by v1 plus 1 by v2 is equal to v. இப்போ நீங்கள் என்ன பண்ணுங்க, எக்ஸை அடிச்சிடுங்க. இந்த 2 கீழே கொண்டு வாங்க, இல்லை கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்க. 2 by v is equal to என்னது, இது அப்படியே ஹோலாக இங்கே கிராஸ் மல்டிப்ளை பண்ணீங்கன்னா 1 by v1 plus 1 by v2. ஸோ ஆப்ஷன் என்னது? 2 by v is equal to 1 by v1 plus 1 by v2 தான் ஆன்சர்.
ஆப்ஷன் வந்து 2/v. ஆப்ஷன் என்னது? ஆப்ஷன் பி. Okay, next, Preeti reached the metro station and found that the escalator was not working. The escalator was not working. She walked up the stationary accelerator in time t1. Accelerator வந்து மூவ் ஆகல, டைம் t1ல அந்த எஸ்கலேட்டர் மேலே போயிட்டா, ஏறி போயிட்டா. ஸோ எவ்வளோ டைம் வச்சு? t1. அப்போ வாக் பண்ணி தானே போகிறா. இப்போ வாக்கிங் ஸ்பீடு வந்து நான் v1 வச்சுக்கிறேன். வாக்கிங் ஸ்பீடு சரியா? இப்போ கிராஸ் பண்ண டிஸ்டன்ஸ் வந்து நான் எக்ஸ் வச்சுக்கிறேன். எஸ்கலேட்டர்ல கிராஸ் பண்ணுறேன். எனக்கு கேட்கல, சவுண்ட் கேட்காது, சாட்ல போடு. உடனே அப்படியே ஓகே. ஸோ எஸ்கலேட்டரில் ஏறி போகும்போது எக்ஸ்ன்ற டிஸ்டன்ஸை ட்ராவல் பண்ணியிருக்காங்க பை வாக்கிங். அகெயின் எஸ்கலேட்டர் வந்து மூவ் ஆகுது. செகண்ட் சுச்சுவேஷன் பாருங்க. ஆன் த அதர் டேஸ் இஃப் ஷி ரிமைன்ஸ் ஸ்டேஷனரி ஆன் த மூவிங் எஸ்கலேட்டர், the escalator takes up her in time t2. ஸோ அடுத்து மற்ற நாட்கள் என்னதுன்னா எஸ்கலேட்டர் மூவ் ஆகுது. எஸ்கலேட்டர் மூவ் ஆகுது, அது மூவ் ஆகிற வெலாசிட்டி நான் v2 வச்சுக்கலாம். எஸ்கலேட்டர் மூவ் ஆகிட்டு இருக்கு, ஆனால் இவங்க மூவ் ஆகல, அவங்க ஸ்டேஷனரியாக இருக்காங்க. சேம் டிஸ்டன்ஸ் தான் அப்பயும் கிராஸ் பண்ணுறாங்க. சேம் டிஸ்டன்ஸ் தான் அப்பயும் கிராஸ் பண்ணுறாங்க. பட் டைம் வந்து நான் t2 வச்சுக்கலாம். புரியுதா? கொஸ்டின் என்ன கேட்குறாங்கன்னா, the time taken by her to walk up on the moving escalatorன்னு கேட்குறாங்க. ஸோ அவங்க என்ன கேட்குறாங்கன்னா, எவ்வளோ டைம் ஆகும் மூவிங் எஸ்கலேட்டரில் மூவ் ஆகி அந்த எஸ்கலேட்டரை நீங்கள் வந்து கிராஸ் பண்ணீங்கன்னா அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ சுச்சுவேஷன் என்ன அப்படின்னா, இதான் சுச்சுவேஷன். எஸ்கலேட்டர் வாக் பண்ணி போகிறாங்க, டிஸ்டன்ஸ் எக்ஸை t1 டைமில் வாக் பண்ணி போயிட்டாங்க. ஸோ v1 வந்து வாக்கிங் ஸ்பீடு. மற்ற நாளில் போனால் எஸ்கலேட்டரே மூவ் ஆகுது. ஸோ எக்ஸ்கலேட்டர் மூவ் ஆனால் அதுக்கு ஒரு வெலாசிட்டி இருக்கும். ஸோ ஸ்பீட் ஆஃப் த எஸ்கலேட்டர். எஸ்கலேட்டர் அதே டிஸ்டன்ஸை ட்ராவல் பண்ணுறதுக்கு எவ்வளோ டைம் எடுத்துக்குதுன்னா t2 டைம் எடுத்துக்குது. கொஸ்டின் இப்போ என்ன கேட்குறாங்கன்னா, எஸ்கலேட்டரும் மூவ் ஆகுது, அந்த பர்சனும் வாக் பண்ணுறாங்க. ஓகே, எஸ்கலேட்டரும் மூவ் ஆகுது, பர்சனும் வாக் பண்ணுறாங்க. இப்பயும் அதே டிஸ்டன்ஸ் தான் அவங்க கிராஸ் பண்ணுறாங்க. இப்பயும் சேம் டிஸ்டன்ஸ் தான், கரெக்டா? அப்போ கொஸ்டின்ல வந்து ஹவு லாங் இட் வில் டேக் அப்படின்னு கேட்குறாங்க டு கிராஸ் திஸ் சேம் டிஸ்டன்ஸ். எஸ்கலேட்டர் நடந்தே போகிறாங்க, எஸ்கலேட்டரும் மூவ் ஆகுது, என்ன டைமில் அந்த எஸ்கலேட்டர் வந்து இதே டிஸ்டன்ஸை கிராஸ் பண்ணணும்னு கேட்குறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம என்ன பண்ணலாம்னா, ஃபஸ்ட்டு வாட்டி வந்து நடந்து போகும்போது இந்த டைம் தான் இருக்குது. ஸோ அதனால் அந்த டைமை ஃபஸ்ட் கண்டுபிடிக்கிறேன். வெலாசிட்டி இஸ் ஈக்குவல் டு என்ன ஃபார்முலா? டிஸ்பிளேஸ்மென்ட் பை டைம்னால ஏதாவது t1 கண்டுபிடிச்சிக்கிறேன், இல்லைன்னா v1 இருக்கட்டும். v1 ஓகே, v2 என்னது? சேம் x பை t2, கரெக்டா? இது வந்து அவங்க நடந்து போகும்போது, இது எஸ்கலேட்டர் மட்டும் மூவ் ஆகும்போது. பட் இப்போ யார் மூவ் ஆகிறா? தேர்ட் சுச்சுவேஷனில் ரெண்டு பேருமே மூவ் ஆகிறாங்க. ஸோ டோட்டல் வெலாசிட்டி v1 + v2, ரெண்டு பேரும் மூவ் ஆகிறாங்க. எஸ்கலேட்டர் மூவ் ஆகுது அண்ட் தென் இந்த பர்சனும் மூவ் ஆகிறாங்க. ஸோ டோட்டல் வெலாசிட்டி எடுக்கிறேன். டோட்டல் வெலாசிட்டிக்கு பாருங்க, இங்கே ரெண்டு பேரும் மூவ் ஆகும்போது எவ்வளோ டைமில் போகிறாங்க? t டைமில் போயிட்டாங்க. எக்ஸ்ன்ற டிஸ்டன்ஸை கிராஸ் பண்ணுறாங்க. இங்கே வெலாசிட்டி தான் v, ரெண்டு பேரும் மூவ் ஆகிற வெலாசிட்டி தான் v. ஸோ v இஸ் ஈக்குவல் டு என்னது? v இஸ் ஈக்குவல் டு சேம் டிஸ்டன்ஸ் பட் டைம் வேற. v இஸ் ஈக்குவல் டு x by t. v1 என்னது? x by t1. v2 என்னது? x by t2. ஓகே, அண்ட் டைம் தான் ஆக்சுவலாக அவங்க கேட்குறாங்க. நான் எக்ஸை காமன் எடுத்து கேன்சல் பண்ணிட்டேன், எல்லா டேர்ம்லையுமே எக்ஸ் இருக்குது, ஸோ கேன்சல் பண்ணிடலாம். ஸோ 1 by t1 + 1 by t2. ஸோ இது நீங்கள் வந்து இப்போது சால்வ் பண்ணிங்கன்னா என்ன ஆகும்? 1 by t is equal to t1 plus t2 by t1 t2, and t2 is equal to t1 t2 by t1 plus t2. So is the correct answer. This is the total time when both of them are moving. So if the velocity of a particle is v is equal to at plus bt square, where a and b are the constants, then the distance traveled by it in 1 second and 2 seconds is அப்படின்னு கேட்குறாங்க.
So distance traveled by in between 1 and 2 seconds. 1 seconds வந்து 2 seconds குள்ள இந்த பார்ட்டிகல் எவ்வளவு டிஸ்டன்ஸ் டிராவல் பண்ணுச்சுன்னு கேட்குறாங்க. வெலாசிட்டி கொடுத்துட்டாங்க, டிஸ்டன்ஸ் கேட்குறாங்க. சரியா, 1 செகண்ட்லேருந்து 2 செகண்ட்ஸ்குள்ள என்ன டிஸ்டன்ஸ் அது கவர் பண்ணுச்சு அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ எப்படி பண்ணுவது? இங்கே பண்றத அவங்க சொல்லிட்டாங்க, வெலாசிட்டி வந்து at plus bt ஸ்கொயர், இதான் வெலாசிட்டி. பட் வெலாசிட்டிக்கு ஒரு ஃபார்முலா இருக்கு, ds by dt. ஏன்னா டிஸ்பிளேஸ்மெண்ட் தான் எனக்கு வேணும். அப்போ ds is equal என்னது, v into dt. ஸோ ds is equal to v க்கு பதிலா at plus bt ஸ்கொயர் into dt. ds is equal to at into dt plus b into t square into dt. Integrating on both sides. Integral ds is equal to a வெளிய எடுத்துடலாம் t dt plus b வெளிய எடுத்துடலாம் t square dt. அவங்க சொல்றாங்க டைமுக்கு வந்து in between 1 second and 2 second. So between 1 to 2. Between 1 to 2. So இந்த புக் s வந்துருச்சு எனக்கு. Integration of ds வந்து s. a இங்க என்ன integration, t square by 2. 1 to 2 plus b இதுக்கு என்ன integration, t cube by 3. 1 to இப்போ s is equal to a by 2 வெளிய எடுத்துருங்க. அப்பர் லிமிட் போடுங்க, 2 ஸ்கொயர் எவ்வளோ 4 மைனஸ் லோவர் லிமிட் 1 ஸ்கொயர் 1. இங்கேயும் 3 காமனாக எடுத்துடலாம். ஃபர்ஸ்ட் டீக்கு போல 2 போடுவேன், 2 கியூப்னு வரும். 2 கியூப் வந்து 8 மைனஸ் 1 கியூப். இன்டெகிரேஷன் தெரியும்ல? ஓகே, ஸோ தென் வாட் இஸ் த ஆன்சர்? s is equal to 3 by 2a plus 7 by 3b is the answer. 3 by 2a plus 7 by 3b. Option B the answer. Second question ko enna answer சொன்னோமா, t1 t2 by t1 plus t2. Option C the correct answer. Option C. First ku வந்து option B. First one ku option B. Easy. இந்த மாதிரி சம் கேட்பாங்க, important. Question number 4. Two cars P and Q from a point at the same time in a straight line. They starts from a point at the same time சொல்றாங்க. At the same time. Okay. In a straight line. At the same time in a straight line. And their positions are represented by positions சொல்றாங்க. First காரோட பொசிஷன் வந்து xp ன்னு கொடுத்துருக்காங்க, at plus bt ஸ்கொயர். செகண்ட் காரோட பொசிஷன் வந்து ft minus t ஸ்கொயர். At what time do the cars have the same velocity ன்னு கேட்குறாங்க. ரெண்டு காருக்கும் சேம் வெலாசிட்டி எப்போ வரும்னு கேட்குறாங்க. இந்த ரெண்டு காரோட பொசிஷனை கொடுத்துட்டு ரெண்டு காரோடைய வெலாசிட்டியும் எப்போ சேம் ஆகும் அப்படின்னு கேட்கலாம். இந்த டைம்ல சேம் ஆகும். ஸோ நீங்க எப்போ அப்படின்னு கேட்டா டைம் தான் கண்டுபிடிக்கலாம். வாட் டைம் தான் கேட்குறாங்க. ஸோ ரெண்டு வெலாசிட்டியும் எப்போ சேம் ஆகும் கண்டுபிடிக்க போறோம். ஸோ அதுக்கு நம்ம என்ன செய்யணும்னா ஃபர்ஸ்ட் டயக்ராம் வரணும். எல்லா சம்மும் ஃபர்ஸ்ட் டயக்ராம் தான். ஸோ நான் ஒரு கார் எடுத்துட்டேன். இந்த கார் P, another car Q. They are moving with they are starting at the same time, but they are at positions xp is equal to at plus bt square and xq is equal to ft minus t square. They are at this position. Question என்ன கேக்குறாங்க அப்படின்னா எந்த டைம்ல இது ரெண்டுக்கும் சேம் வெலாசிட்டி வரும்னு கேக்குறாங்க. ஸோ பொசிஷன் கொடுத்தா நீங்க ஈஸியா ஃபர்ஸ்ட் வெலாசிட்டி கண்டுபிடிச்சிடலாம். என்ன ஃபார்முலா? வெலாசிட்டி வந்து dx by dt. dx by dt. ஸோ ஃபர்ஸ்ட் நான் வந்து இதை டிஃபரன்ஷியேட் பண்ண போறேன். d by dt of xp க்கு என்னது at plus bt square. ஸோ வெலாசிட்டி ஆஃப் த ஃபர்ஸ்ட் கார் வந்து என்னன்னா a காமன் எடுத்துங்க, dt by dt பிளஸ் இங்க b வெளியே எடுத்துங்க, கான்ஸ்டன்ட் t by dt of t square. So vp is equal to a
இது வந்து b டிஃபரன்ஷியேட் பண்ணீங்கன்னா 2t. So vp is equal to a plus 2bt. இங்க அதே மாதிரி bq டிஃபரன்ஷியேட் பண்ணுங்க. டிஃபரன்ஷியேட் பண்ணீங்கன்னா d by dt of ft minus t square. So vq is equal to f வெளிய எடுத்துட்டு dt by dt minus d by dt of t square. So vq is equal to f னு வரும் minus என்னது 2t. இது velocity of the second car, இது velocity of the first car. நான் அசியூம் பண்ணிக்கிறேன். அவங்க என்ன கேட்குறாங்க, எந்த டைம்ல இந்த ரெண்டு வெலாசிட்டி சேம் கேட்குறாங்க. நான் அசியூம் பண்ணிக்கிறேன். லெட் அட் டைம் t, கவனிங்க இம்பார்ட்டன்ட், அட் டைம் t these two velocities are equal. இதான் கொஸ்டின்ல கேட்குறாங்க. எந்த டைம்ல ரெண்டு வெலாசிட்டி ஈக்குவல் ஆகும் அப்படின்னு கேட்குறாங்க. t இன்டு டைம்ல ஈக்குவல் ஆகும் அசியூம் பண்ணிட்டு, ஸோ t இன்டு டைம் ஆயிடுச்சு இப்போ எனக்கு. அதனால நான் என்ன பண்றேன், ரெண்டையும் ஈக்குவேட் பண்ணிக்கிறேன். ஸோ f minus 2t is equal to a plus 2pt. ஸோ ரீலேட் பண்ண வேண்டியதுதான். f minus a is equal to 2bt plus 2t. f minus a is equal to 2t காமன் எடுத்துலாம், b plus 1 இல்ல 1 plus b, and then t is equal to என்னது 2t is equal to f minus a by 1 plus b, and t is equal to f minus a by 2 into 1 plus b. இதான் time at which both the velocities becomes equal. A particle of unit mass undergoes one-dimensional motion such that its velocity varies as vx is equal to beta x power minus 2n, where beta and n are the constants. X is the position of the particle. The acceleration of the particle as a function of x is given by நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்னா acceleration தான் கண்டுபிடிக்கணும் as a function of x. அவங்க என்ன கொடுத்திருக்காங்கன்னா velocity கொடுத்திருக்காங்க, v of x கொடுத்திருக்காங்க, velocity கொடுத்திருக்காங்க as a function of position beta x power minus 2n. இதான் கொடுத்திருக்காங்க. நான் என்ன கண்டுபிடிக்கணும்னா acceleration கண்டுபிடிக்க போறேன். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணலாம்னா ஸோ அவங்க கொடுத்த டேட்டா எடுத்துக்கலாம். சம் நம்பர் 5, v of x is equal to beta x power minus 2n. அவங்க ஆக்சலரேஷன் தான் கண்டுபிடிக்க சொல்லிருக்காங்க. ஸோ நான் இதை டிஃபரன்ஷியேட் பண்ணணும். ஆக்சலரேஷன் என்ன ஃபார்முலா, dv by dx. கவனிங்க, டிஃபரன்ஷியேஷன் தெரியாதவங்க கவனிங்க. நான் என்ன பண்ணணும்னா d by dxன்னு போட்டுட்டு vக்கு பதிலாக இந்த ஃபார்முலாவே எழுதிடணும். ஓகே, x power. இப்போ இங்கே dx இருக்கிறதுனால x மட்டும் தான் டிஃபரன்ஷியேட் பண்ண முடியும். பீட்டாவை நீங்கள் என்ன பண்ணணும், கான்ஸ்டண்ட்டாக வெளியே எடுத்துடணும். இப்போ d by dx உள்ள போயிடும், x power minus 2. இப்போ x power n-க்கு என்ன ஃபார்முலா, n x power n minus 1. ஸோ பீட்டா, கவனிங்க டிஃபரன்ஷியேஷன் என்னது, n x power n minus 1. ஃபார்முலா இங்கே தான், d by dx of x power n-க்கு என்ன ஃபார்முலா, n x power n minus 1. இதான் ஃபார்முலா, இதை யூஸ் பண்ணிக்கிறாங்க, n minus 1, n x power n minus 1. ஓகே, ஸோ எனக்கு வந்து ஆக்சலரேஷன் கிடைச்சிச்சு. இது 1 minute. ஒரு முக்கியமான விஷயம் இருக்கு. ஆக்சுவலா நான் இப்போ கண்டுபிடிச்சது dv by dx, இது ஆக்சலரேஷன் கிடையாது. ஏன்னா ஆக்சலரேஷனோட ஃபார்ம் வந்து dv by dt. இதான் ஆக்சலரேஷன் ஃபார்முலா. நான் இப்போ கண்டுபிடிச்சது dv by dx. என்னால் இதான் கண்டுபிடிக்க முடியும், ஏன்னா அவங்க வந்து v as a position of x ன்னு கொடுத்துட்டாங்க. இப்போ dv by dt போட முடியாது, இங்கே dA கிடையாது. ஸோ dv by dx கண்டுபிடிச்சு வச்சுட்டேன். ஆக்சலரேஷன் ஃபார்முலா வந்து dv by dt தான். இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா கவனிங்க, dx ஆல் மல்டிப்ளை பண்ணி dx ஆல் டிவைட் பண்ணுறேன். dx ஆல் மல்டிப்ளை பண்ணி dx ஆல் டிவைட் பண்ண என்ன ஆகும்னா a is equal to, பாருங்க இதை இன்டர்சேஞ்ச் பண்ணிக்கோங்க. அப்போ என்ன ஆகும்னா dv by dx into dx by dt இன்டர்சேஞ்ச் பண்ணிட்டேன். இப்போ dv by dx அப்படியே இருக்கட்டும், dx by dt என்னது v,
dx by dt என்னது v velocity. இந்த dx by dt கூட velocity போட்டேன். dv by dx நான் ஆல்ரெடி கண்டுபிடிச்சு வச்சிருக்கேன், இங்க இருக்கு மேல. இப்போ சப்ஸ்டிட் பண்ண போறேன். ஸோ ஆக்சலரேஷன் பதிலா ஃபர்ஸ்ட் dv by dx ஓட வேல்யூ இது இருக்கு, பீட்டா minus 2n x power minus 2n minus 1 into velocity ஓட formula. velocity formula என்னது beta x power minus 2n. So a is equal to beta square into minus 2n x power minus 2n minus 1 இருக்கா, இங்க ஒரு x power minus 2n இருக்கு. ஸோ ஒரே தடவை x போட்டு பவர்லாம் ஆட் பண்ணிக்கிறேன், minus 2n. So a is equal to minus 2n beta square x power minus 4n minus 1 the answer. Minus 2n beta square x power minus 4n minus 1 is the answer. Question number 6. The motion of a particle along a straight line is described by x is equal to another 8 plus 12t minus t cube, where x is in meter and t is in time. The retardation of the particle when its velocity becomes 0. Retardation when its velocity becomes 0. Retardation na என்னது? Retardation na slowing down அப்படினா. Retardation நெகட்டிவ் ஆக்சலரேஷனும் சேம் கிடையாது. நிறைய பேர் வந்து ரிட்டார்டேஷன் நெகட்டிவ் ஆக்சலேஷன் கிடையாது. ரிட்டார்டேஷன் ஸ்லோயிங் டவுன், அதான் ரிட்டார்டேஷன். ஸ்லோயிங் அப்னா ஆக்சலரேஷன், ஸ்லோயிங் டவுன் அப்படின்னா ரிட்டார்டேஷன். பட் நம்ம நெகட்டிவ்ல சொல்லுவாங்க, பட் நெகட்டிவ் கிடையாது. ஆக்சுவலா ஆல்வேஸ் ரிட்டார்டேஷன் வந்து நெகட்டிவ் கிடையாது. சம்டைம்ஸ் இட் மே பி நெகட்டிவ். ஓகே, ஸோ நம்ம வந்து கொஸ்டின் நம்பர் 6 பண்ணலாம். பிளாக் ஸ்கிரீன்ல பண்றோம். ஸோ அவங்க சொல்லிட்டாங்க கொஸ்டின் நம்பர் 6ல பொசிஷன் கொடுத்தாங்க 8 plus 12t minus t cube. ஓகே, அவங்க ரிட்டார்டேஷன் தான் கேட்குறாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் நான் வந்து ரிட்டார்டேஷன் ஆக்சலேஷன் ஒன்று தான் ஃபர்ஸ்ட். அதனால என்ன பண்ணேன், வெலாசிட்டி கண்டுபிடிக்கிறேன். என்ன பண்ணணும், dx by dt. d by dt of x-க்கு பதிலாக இந்த ஹோல் ஈக்குவேஷன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம என்ன பண்ண போறோம்னா d by dt இது dt. t இருக்கிறது மட்டும் தான் டிஃபரன்ஷியேட் பண்ண முடியும். 8ல ta இல்லை, ஸோ 0. இது வந்து 12 எடுத்துட்டு d by dt உள்ள கொண்டு போங்க. d by dt of t minus d by dt of t cube. So v is equal to 12 into dt by dt வந்து 1 minus t cube differentiate பண்ணா 3t square. இது velocity. Again நான் acceleration கண்டுபிடிக்கிறதுக்கு dv by dt போடுறேன். எதுல t இருக்கோ அதை மட்டும் தான் differentiate பண்ண முடியும். ஸோ இதை மட்டும் தான் t இருக்கு, நான் இதை மட்டும் differentiate பண்ண போறேன். ஸோ இது வந்து 0 மைனஸ் இது என்ன ஃபார்முலா 3 எப்படி இருக்கு, n x power n minus 1. That is minus 3 2 into t minus 60 minus t cube. அது ஒரு நிமிஷம், t square தானே, minus 60 ஓகே. அவங்க சொல்றாங்க இந்த ஆப்ஜெக்ட் வந்து ரெஸ்ட்ரிக்ட் வந்துருச்சு. அவங்க கொஸ்டின் என்ன சொல்றாங்க அப்படின்னா, the retardation of the particle when its velocity becomes 0 ன்னு சொல்றாங்க. velocity 0 இருக்கும்போது என்ன retardation கேக்குறாங்க. ஸோ நான் என்ன பண்றேன், velocity கண்டுபிடிச்சு வச்சிருக்கேன்ல, அது 0ன்னு போடலாம். ஸோ 0 is equal to 12 minus 3t square. இதெல்லாம் t கண்டுபிடிச்சிடலாம். 3t square is equal to 12.
t square is equal to 12 by 3, which is equal to 4. அப்போ t is equal to 2 seconds. So 2 seconds தான் velocity 0 இருக்கு. அப்போதான் உங்க ரிட்டார்டேஷன் என்னன்னு கேட்குறாங்க. ரிட்டார்டேஷன் ஆக்சலரேஷன் தான். ஸோ ஆக்சலரேஷன்ல சப்ஸ்டிட் பண்ணுறது -6 into time by 2, which is equal to -12 meter per second square. ஸோ ரிட்டார்டேஷன் வந்து நெகட்டிவாக வந்திருக்கு, பட் நெகட்டிவ் கிடையாது, ஸ்லோயிங் டவுன். ஸோ நான் என்ன பண்ணேன், ப்ளஸ்லேயே போகிறேன். 12 meter per second square. ஆன்சர் வந்து -12. ஆப்ஷன் இருந்தால் 12 இருந்தாலும் ஓகே தான். 12 இருந்தாலும் ஓகே தான். A body is moving, question number 7, with a velocity of 30 meter per second towards east. After 10 seconds, the velocity becomes 40 meter per second towards north. The average acceleration of the body is கேக்குறாங்க. நான் வந்து average acceleration கண்டுபிடிக்கணும். ஃபர்ஸ்ட் ஈஸ்ட் போகுது. எவ்வளோ ஸ்பீட்லனா 30 meter per second. 30 meter per second. After 10 seconds என்ன நார்த்ல போகுது. ஸோ என்னன்னா என்ன ஸ்பீட்ல போகுது, 40 meter per secondல நார்த்ல போகுது. சரியா? இப்போ எனக்கு என்ன தேவைன்னா ஆவரேஜ் ஆக்சிலரேஷன் தான் வேணும். ஆவரேஜ் ஆக்சிலரேஷன் தான் வேணும். ஸோ ஃபர்ஸ்ட் நான் என்ன செய்ய போறேன்னா, இதுக்கு வெலாசிட்டி கண்டுபிடிக்கணும். நீங்க எப்படி கண்டுபிடிக்கணும், ரிசல்டன் வெலாசிட்டி கண்டுபிடிக்கணும். 2 டைரக்ஷன் இருக்குல்ல. ஸோ ரிசல்டன் வெலாசிட்டிக்கு நீங்க என்ன செய்வீங்க, parallelogram law of vectors யூஸ் பண்ணுங்க. ஸோ இந்த சைடு 30, அந்த சைடுல 40. ஓகே. ஸோ அந்த கொஸ்டின்ல என்ன சொல்றாங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து ஈஸ்ட்ல 30 kilometer, 30 meter per second. Eastல 30 meter per second. And in the north direction 40 meter per second. Okay. So resultant velocity வந்து along this direction. என்ன ஃபார்முலானா whole root of 30 square plus 40 square. So V is equal to 1600 na 40 square is 900 plus 900. So which is equal to 2500. So about 50 meter per second na velocity oda value. So velocity கண்டுபிடிச்சாச்சு. நம்மளுக்கு தேவை acceleration தான். So acceleration is equal to velocity by time. So velocity 50 times சொல்லிட்டாங்க 10 seconds அப்படின்னு சொல்லி. அவங்களே சொல்லிட்டாங்க 10 seconds அப்படின்னு. ஃபர்ஸ்ட் 10 செகண்ட்ஸ்க்கு இப்படி இருக்கு, 10 செகண்ட்ஸ்க்கு அப்புறம் இப்படி இருக்கு. ஸோ என்ன வேல்யூ, 5 meter per second square. இதான் ஆக்சலரேஷனோட வேல்யூ. ஈஸி. ஸோ நம்ம என்னென்ன கொஸ்டின்லாம் பண்ணும்போது ஆன்சரை மார்க் பண்ணலாம். 4th கொஸ்டினுக்கு என்ன ஆன்சர்னா இதான் ஆன்சர். செக் பண்ணுங்க. f minus a 2 into 1 plus b பண்ணணும். 5th கொஸ்டினுக்கு வந்து -2n b square x power -4n minus 1. ஆப்ஷன் பி தான் கரெக்ட். இதுக்கு 12 meter second power -2. இதுக்கு என்னது 5 meter second power -2. ஓகே தானே? நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 9 பண்ண போறோம். A bus is moving with a speed of 10 meter per second on a straight road. A scooterist wishes to overtake the bus in 100 seconds. பஸ் வந்து 10 meter per secondல போகுது. பின்னாடி போற ஸ்கூட்டருக்காரர் என்ன பண்றாரு, 100 secondsல இந்த பஸ்ஸை கிராஸ் பண்ணணும்னு நினைக்கிறாரு. If the bus is at distance 1 kilometer from the scooterist, ஸ்கூட்டரோட பஸ் முன்னாடி 1 kilometer முன்னாடி இருக்கு. With what speed the scooterist chases the bus ன்னு கேட்கறாரு. என்ன ஸ்பீட்ல ஸ்கூட்டரிஸ்ட் வந்து பஸ்ஸை சேஸ் பண்ணா பஸ்ஸை வந்து அவர் என்ன பண்ண முடியும், ஓவர்டேக் பண்ண முடியும் அப்படின்னு அவர் கேட்க சொல்றாரு. பஸ்ஸுக்கும் ஸ்கூட்டருக்கும் 1 kilometer இருக்கு, பஸ் தான் முன்னாடி இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் சிச்சுவேஷன் என்னன்றது டயக்ராம் வரைஞ்சிரும். ஸோ இந்த கொஸ்டின்ல வந்து பஸ் அண்ட் ஸ்கூட்டர், கொஸ்டின் நம்பர் 9 இது. ஆக்சுவலா 8 ஒன்று பண்ண விட்டுட்டேன், 9 போயிட்டேன். ஓகே, ஃபர்ஸ்ட் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் வந்து ஒரு பஸ் இருக்கு நான் சொன்னேன், அண்ட் தென் ஸ்கூட்டர் இருக்குன்னு சொன்னேன். பஸ் வந்து இங்கே இருக்கு,
அண்ட் ஸ்கூட்டர் வந்து இங்க இருக்கு. ஸ்கூட்டரிஸ்ட் வந்து பஸ்ஸோட எங்க இருக்காருன்னா 1 கிலோமீட்டர் பின்னாடி இருக்காரு. அவர் வந்து இந்த பஸ்ஸை ஓவர்டேக் பண்ணணும்னு நினைக்கிறாரு. எவ்வளவு டைம்ல ஓவர்டேக் பண்ணுவாருன்னு கேக்குறாங்க. அண்ட் தென் அவங்க சொல்லிட்டாங்க இந்த பஸ்ஸோட ஸ்பீடை 10 மீட்டர் பர் செகண்ட்ல போயிட்டு இருக்கு பஸ். ஓகே. அண்ட் அவர் என்ன நினைக்கிறாருன்னா 100 செகண்ட்ஸ்ல இந்த பஸ்ஸை நான் வந்து கிராஸ் பண்ண போறேன் அப்படின்னு அவர் நினைக்கிறாரு. அப்போ அவர் என்ன ஸ்பீட்ல வரணும் அப்படின்னு அவங்க கேட்குறாங்க. 100 செகண்ட்ஸ் அவர் கிராஸ் பண்ணி ஆகணும். சரியா? ஸோ அவருக்கு இருக்க டைம் வந்து பாருங்க, இது எப்படி அப்ரோச் பண்ணணும்னு சொல்றாங்க. சம் இம்பார்ட்டன்ட் பாருங்க. இந்த மாதிரி சொன்னா கேட்பாங்க எக்ஸாம். இது எப்படி அப்ரோச் பண்ணணும்னா மொத்தமா எவ்வளவு டைம்? 100 செகண்ட்ஸ். அப்ப என்ன அர்த்தம்னா இவர் வந்து 100 செகண்ட்ஸ் டிராவல் ஆகி ஒரு இடத்துக்கு போகும்போது பஸ்ஸும் அதே இடத்துல இருக்கு. அப்பதான் அவர் ஓவர்டேக் பண்ண முடியும். 100 செகண்ட்ஸ் என்ன நடந்திருக்கு? பஸ்ஸும் ஸ்கூட்டரும் ஒரே இடத்துல இருக்கு. கரெக்டா? அப்படிதானே? ஓவர்டேக் பண்ண போறாங்கன்னா 2 பேரும் ஒரே இடத்துல இருக்காங்கன்னு அர்த்தம். ஸோ இதுக்கு எவ்வளவு டைம் ஆயிருக்கு? 100 செகண்ட்ஸ் ஆயிருக்கு இவருக்கு. பஸ் இங்கே தான் இருந்துச்சு. கவனிங்க, பஸ் இங்கே தான் இருந்துச்சு. பட் இங்க இப்ப நான் இங்க வரைஞ்சிருக்கேன். அப்ப என்ன அர்த்தம்னா அதே 100 செகண்ட்ஸ்ல பஸ் இவ்வளவு டிராவல் ஆயிருக்கு. 2 பேரும் ஒரே டைம் தான். ஸ்கூட்டர் இங்க இருந்து இங்க வரதுக்குள்ள பஸ் இங்க இருந்து இங்க வந்திருக்கு. 2 பேரும் ஒரே இடத்துல இருக்காங்க. இப்பதான் அதனால ஓவர்டேக் பண்ண முடியும், அதனால ஓவர்டேக் பண்ண முடியாது. ஸோ பஸ் இப்போ எவ்வளோ டிராவல் ஆயிருக்குன்றதை நான் ஈஸியாக கண்டுபிடிச்சிருவேன். ஏன்னா எனக்கு டைமும் தெரியும், வெலாசிட்டியும் தெரியும். ஸோ எஸ் இஸ் ஈக்குவல் டு வி இன்டூ டி தான் ஃபார்முலா. வெலாசிட்டி வந்து 10, டைம் வந்து 100. ஸோ எவ்வளோ? 100,000 மீட்டர்ஸ் வந்து டிராவல் பண்ணி. ஆல்ரெடி பஸ் வந்து ஸ்கூட்டருக்கு முன்னாடி 1000 மீட்டர் தான் இருந்துச்சு. அது கிலோமீட்டர், 1 கிலோமீட்டர் 1000 மீட்டர். இப்போ ஒரு 1000 மீட்டர் டிராவல் பண்ணிச்சு. டோட்டல் டிஸ்டன்ஸ் இந்த பைக்கர் போறதுக்கு எவ்வளவு டிஸ்டன்ஸ் போகணும்னா 2000 மீட்டரை கிராஸ் பண்ணணும். அப்பதான் பஸ்ஸை கிராஸ் பண்ண முடியும். ஸோ ஸ்கூட்டர் வந்து எவ்வளவு டிஸ்டன்ஸ் போகணும்? 2000 மீட்டர் போகணும். அது பஸ் 1000 மீட்டர் போகும்போது ஸ்கூட்டர்ஸ் வந்து 2000 மீட்டர் போயிருக்கணும். இப்போ அவர் என்ன ஸ்பீட்ல போறான்னு ஈஸியா கண்டுபிடிச்சிருவான். என்னன்னா எக்ஸ் பை டி 2000 by 100. சிம்பிள். என்ன ஸ்பீட்ல போறாரு? 20 மீட்டர் பர் செகண்ட்ல தான் ஸ்கூட்டர்ஸ்ட் போகணும். ஸோ தட் he will cross the bus at 100 seconds. He will take 100 seconds of time to cross the bus. Easy. Again இந்த சம் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன், ஏன்னா இம்பார்ட்டன்ட் அப்படின்றதுனால. இந்த சம் கவனிங்க. இந்த சம்ல வந்து அவங்க என்ன சொல்றாங்க? ஃபர்ஸ்ட் என்ன சொல்றாங்கன்னா ஒரு பஸ் இருக்கு, அது வந்து இந்த ஸ்பீட்ல போகுது. என்ன ஸ்பீட்ல போகுது? 10 மீட்டர் பர் செகண்ட்ல போகுது. ஒரு ஸ்கூட்டர்ல ஒருத்தர் வந்து அந்த பஸ்ஸை ஓவர்டேக் பண்ண ட்ரை பண்றாரு. எவ்வளோ செகண்ட்ஸ்னா 100 செகண்ட்ஸ்ல. பஸ்ஸுக்கும் இவருக்கும் எவ்வளோ டிஸ்டன்ஸ் இருக்குன்னா 1 கிலோமீட்டர் இருக்கு. சரியா? அவருக்கு இருக்க டைம் வந்து 100 செகண்ட்ஸ். இந்த 100 செகண்ட்ஸை கிராஸ் பண்ணணும்னா பைக் எவ்வளோ ஸ்பீடா போகணும்னு கேட்குறாங்க. ஸோ இந்த டைம்ல பைக் வந்து எங்க போக போகுது அப்படின்னா பஸ் எங்க இருக்கோ அங்க போக போகுது. பட் பஸ் இங்கே இருக்காது. ஏன்னா அதே 100 செகண்ட்ஸ்ல பஸ்ஸும் டிராவல் ஆயிருக்கும். ஸோ பஸ்ஸும் இங்க வந்து ஒரு பர்டிகுலர் டிஸ்டன்ஸ்க்கு வந்துருச்சு. அந்த டைம்ல பைக்கரும் அந்த பஸ்ஸை பிடிச்சிட்டாரு. இப்போ நான் என்ன கண்டுபிடிப்பேன்னா 2 பேருக்கும் ஒரே டைம் தான் இருக்கு. 100 செகண்ட்ஸ் அவர் இங்கே வந்திருக்காரு, 100 செகண்ட்ல பஸ் இங்கே போயிருக்கு. அப்போ வெலாசிட்டி ஆஃப் பஸ் தெரியும் எனக்கு. அதனால நான் என்ன பண்ணேன்னா பஸ் எவ்வளோ டிராவல் ஆயிருக்குன்னு கண்டுபிடிச்சிக்கிறேன். பஸ் எவ்வளோ டிராவல் ஆச்சு? வெலாசிட்டி இன்டூ டைம். ஸோ 10 இன்டூ 100 விச் இஸ் எவ்வளோ? 1000 மீட்டர். யூனிட்டோட போட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். 10 மீட்டர் பர் செகண்ட்ல இன்டூ 100 செகண்ட்ஸ். செகண்ட்ஸ் அப்போ செகண்ட் கேன்சல் ஆகிடும். மீட்டர் பர் செகண்ட். ஸோ மீட்டர் 1000 மீட்டர். ஸோ பஸ் வந்து 1000 மீட்டர் டிராவல் ஆயிருக்கு. ஆல்ரெடி பஸ் 1000 மீட்டருக்கு முன்னாடி இருந்துச்சு. இப்போ ஒரு 1000 மீட்டர் டிராவல் பண்ணியிருக்கு. அப்போ டோட்டலா பஸ் வந்து எவ்வளோ டிஸ்டன்ஸ்ல இருக்குன்னா 2000 மீட்டர். சரியா? அதாவது ஆரம்பத்துல இருந்து ஒரு 1000, இப்போ ஒரு 1000. அப்போ ஸ்கூட்டரிஸ்ட் வந்து எவ்வளோ டிஸ்டன்ஸ் இப்போ டிராவல் பண்ணணும்? 2000 மீட்டர் டிராவல் பண்ணாதான் பஸ் எங்க இருக்கோ அங்கே போக முடியும். பட் டைம் 2 பேருக்கும் ஒன்று தான். 100 செகண்ட்ஸ்ல போகணும். ஸ்கூட்டரிஸ்ட் வந்து 100 செகண்ட்ஸ் தான். 100 செகண்ட்ஸ்ல இங்கே போய் ஆகணும். அப்போ நம்ம என்ன சொல்லலாம்? ஸ்கூட்டர்ஸ் என்ன ஸ்பீட்ல போகணும் கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபார்முலா யூஸ் பண்றோம். ஸோ ஆன்சர் என்னது? 20 மீட்டர் பர் செகண்ட் இஸ் த ஆன்சர். ஓகே, டவுட் இல்லைனா நான் ஸ்க்ரீன் மாற்ற போகிறேன். ஓகே, கொஸ்டின் நம்பர் நம்ம ஒரு சம் விட்டுட்டு போயிட்டோம். கொஸ்டின் நம்பர் 8 கரெக்ட் ஆயிடுச்சு. அது இருக்கு.
Question number 8 பாருங்க. A particle moves at a distance in time according to the equation x is equal to அவங்க என்ன சொல்றாங்க distance கொடுத்தாங்க the acceleration of the particle is proportional to அப்படின்னு கேக்குறாங்க acceleration of the particle is proportional to கேக்குறாங்க சோ இந்த क्वेश्चन எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம் ஜெயஸ்னி அப்புறம் இந்த क्वेश्चन முடிச்சோனே பார்க்கலாம் டவுட் क्वेश्चन नंबर 8 அவங்க क्वेश्चन என்ன கேக்குறாங்கன்னா பொசிஷன் கொடுத்துட்டாங்க அவங்க சொல்றாங்க பொசிஷன் வந்து t plus 5 or minus 1 அப்படின்ட்டு ஓகே क्वेश्चन வந்து நான் முதல்ல படிக்கிறேன் क्वेश्चन நம்பர் 8 a particle moves a distance x in time t particle moves a distance x in time t t இந்த டைம்ல ஒரு டிஸ்டன்ஸ் வந்து டிராவல் பண்ணிருக்கு according to the equation x is equal to t plus 5 power minus 1 the acceleration of the particle is proportional to அப்படினு கேக்குறாங்க acceleration of the particle is proportional to னு கேக்குறாங்க ஆப்ஷன்ல என்ன சொல்றாங்கன்னா ஆப்ஷன் A வந்து velocity power 3/2 distance power 2 third option வந்து distance power minus 2 fourth option வந்து velocity power 2/3 இதுல எந்த ஆப்ஷன்றதை நான் கண்டுபிடிக்க போறேன் சரியா நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்னா acceleration எதுக்கு proportional இருக்குன்னு கண்டுபிடிக்கணும் அப்ப acceleration பொசிஷன் கொடுத்தா கண்டிப்பா நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ணி தான் ஆகணும் so velocity வந்து dx/dt so நம்ம இத டிஃபரன்ஷியேட் பண்ண போறோம் எப்படி டிஃபரன்ஷியேட் பண்ணனும் அப்படினா இந்த ஹோல் டேர்ம் x ன்னு எடுத்துக்கணும் என்ன ஃபார்முலா x பவர் என்ன n x பவர் n minus 1 இதான் ஃபார்முலா dx of அப்படி இருந்துச்சுனா சோ நான் என்ன பண்ண போறேன் இத டிஃபரன்ஷியேட் பண்ண போறேன் பாருங்க n x பவர் n minus 1 n x பவர் n போல minus 1 n minus 1 part of the function வந்து பாருங்க திருப்பி டிஃபரன்ஷியேட் பண்ணனும் ஆக்சுவலா இங்க ஃபார் எக்ஸாம்பிள் இங்க 2t ன்னு வச்சுக்கோங்க இதனே நீங்க டிஃபரன்ஷியேட் பண்ணி 2 போடுவீங்க பட் இந்த வாட்டி அப்படி இல்ல 1t னா இருக்கு சோ நீங்க டிஃபரன்ஷியேட் பண்ணீங்கன்னா 1 தான் வரும் அதுதான் part of the function இன்னொரு சொல்றேன் இப்போ a plus bx ன்னு வெச்சுக்கோங்க பவர் -1 இருக்கு நீங்க வந்து டிஃபரன்ஷியேட் பண்றீங்க என்ன பண்ணுவீங்கன்னா -2 என்ன a plus bx அப்படி போட்டு x இருக்குல அந்த டேர்ம் மட்டும் திருப்பி டிஃபரன்ஷியேட் பண்ணுவீங்க அப்படியே என்னன்னா d/dx of bx b மட்டும் வெளிய எடுத்துருவீங்க அப்ப என்ன dx/dt 1 ன்னு வந்துரும் சோ ஆன்சர் வந்து b அந்த b இங்க போடுவீங்க இந்த bx மட்டும் டிஃபரன்ஷியேட் பண்ணா என்ன வரும்னா b ன்னு வரும் இப்ப இந்த வந்த ஆன்சர் கூட அந்த b சைடுல போடும் இதுக்கு தான் பார்ட் ஆஃப் தி ஃபங்க்ஷன் சோ இந்த வாட்டி நம்ம அத பண்ண முடியாது ஏன்னா 1 வரும் இங்க அதனால 1 ன்னு போட்டேன் சோ டிஃபரன்ஷியேஷன் பேசிக் தான் நெக்ஸ்ட் ஆக்ஸலரேஷன் பண்ண போறோம் பாருங்க சோ இது வந்து என்னன்னா ஆக்சுவலா -t plus s பவர் -2 இப்போ ஆக்ஸலரேஷன் பாருங்க அகைன் இந்த ஃபார்முலா யூஸ் பண்ண போறோம் nx power n minus 1 அப்ப என்ன ஆகும்னா n ஆல்ரெடி மைனஸ் இருக்கா இப்போ n x power n minus 1 அப்ப 2 t plus s whole power -3 power -3 ஓகே இப்போ a is proportional to என்ன அப்படின்னு பார்த்தா a is proportional to என்ன பார்த்தா இப்போ பாருங்க முன்னாடி நமக்கு velocity ஒன்னு இருக்கா proportional கான்ஸ்டன்ட் எடுத்துங்க 2 எடுத்துங்க இங்க வந்து எப்படி இருக்குன்னா t plus s power -3 இருக்கு பட் இங்க velocity இருக்குங்க velocity is proportional to என்னன்னா t plus s power -2 கவனிங்க இப்போ நான் இத 3/2 ஆல மல்டிப்ளை பண்றேன் சரியா அதாவது நான் என்ன பண்ணிருக்கேன் இந்த பக்கம் 3/2 அந்த பக்கம் 3/2 போறேன் இப்போ இந்த 2 கேன்சல் ஆயிடும்ல அப்போ v power 3/2 is proportional to என்னது t plus s whole power -3 தானே இந்த வேல்யூ என்னது இந்த வேல்யூ ஆக்ஸலரேஷன் அப்ப ஆக்ஸலரேஷன் is proportional to v power 3/2 ஆப்ஷன் A தான் கரெக்ட் சம் நம்பர் 10 பாருங்க a particle is moving along x axis
and acceleration on the F is equal to F naught 1 minus T by T as acceleration, where F naught and T are the constants. The particle at T is equal to 0 has the zero velocity. Particle 0 velocity at time T is equal to 0. In the time interval between T is equal to 0 and the instant when the F value is equal to 0, the particle velocity is அப்படின்னு கேக்குறாங்க. இந்த first question understand பண்ணுவோம் நம்ம. Okay. So question என்ன சொல்றாங்க அப்படின்னா, first வந்து particle move ஆகுது and it has the acceleration F. Acceleration தான் இந்த வாட்டி F. அதுக்கு ஒரு எக்ஸ்பிரஷன் கொடுத்தாங்க. என்ன எக்ஸ்பிரஷன்? F naught 1 minus T by T. இதான் acceleration. இல்லக்க F naught வந்து கான்ஸ்டன்ட்னு சொல்லிட்டாங்க, Tயும் கான்ஸ்டன்ட்னு சொல்லிட்டாங்க. அவங்க சொல்றாங்க the particle at time t is equal to 0 has zero velocity. Time t is equal to 0 இருக்கும்போது velocity 0 இருக்குன்னு சொல்றாங்க. சரியா? அந்த time interval between t is equal to 0 and the instant. Instant என்ன அர்த்தம்னா இப்போ உள்ள டைம். 0க்கும் t-க்கும் நடுவுல 0க்கும் t-க்கும் நடுவுல என்ன ஆகுதுன்னு சொல்றாங்க. When f is equal to 0, f 0 ஆகும்போது பார்ட்டிகல் velocity இந்த டைம்க்குள்ள f 0 ஆச்சுன்னா பார்ட்டிகலோட velocity என்னன்னு கேக்குறாங்க. இந்த டைம்க்குள்ள f 0னா ஆக்சலரேஷன் 0 ஆகும். இந்த டைம்க்குள்ள ஆக்சலரேஷன் 0 ஆயிடுச்சுன்னா what is the velocity? கொஸ்டின் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்க. ஆக்சலரேஷன் கொடுத்துட்டாங்க. ஃபர்ஸ்ட் டேட்டா என்னது? ஆக்சலரேஷன் கொடுத்தாங்க. செகண்ட் டேட்டா என்னது? t is equal to 0 velocity 0 ன்னு சொல்லிட்டாங்க. இங்க f நாட்டும் கேபிட்டல் t யும் கான்ஸ்டன்ட் சொல்லிட்டாங்க. இப்போ அவங்க என்ன கேக்குறாங்கன்னா, இந்த டைம் இன்டர்வல்ல ஆக்சலரேஷன் 0 ஆயிடுச்சு, அப்போ velocity என்னன்னு கேக்குறாங்க. இந்த டைம் இன்டர்வல்குள்ள ஆக்சலரேஷன் 0 ஆயிடுச்சு. t ன்ற டைம்ல velocity 0 தான். இந்த இடத்துல velocity 0 தான். பட் இந்த இடத்துல இருந்து இந்த t போறதுக்கு ஆக்சலரேஷனும் 0 ஆயிடுச்சு. அப்ப என்ன வெலாசிட்டி அப்படின்னு அவங்க கேட்குறாங்க. ஸோ நம்ம சிச்சுவேஷன் பண்ணிட்டு டிராயிங் வரைஞ்சிட்டு நம்ம வந்து இது பண்ணலாம், இல்லைன்னா நம்ம சிச்சுவேஷன் எழுதிட்டு பண்ணலாம். ஓகே, கவனிங்க இப்போ. ஸோ அவங்க என்னென்ன இதெல்லாம் சொல்லியிருக்காங்கன்னு ஃபர்ஸ்ட் சொல்லிடலாம். ஃபர்ஸ்ட் அவங்க வந்து ஆக்சலரேஷனை எஃப்னு கொடுத்துருக்காங்க இந்த சம்மில், 10th கொஸ்டின். ஸோ எஃப் வந்து எஃப் நாட் 1 மைனஸ் டி பை டி, இதான் வந்து ஆக்சலரேஷன். அண்ட் அவங்க சொல்லிட்டாங்க ரெண்டு விஷயம் கான்ஸ்டன்ட், எஃப் நாட்டும் கேபிட்டல் டியும் கான்ஸ்டன்ட்னு சொல்லிட்டாங்க. அண்ட் இன்னொரு விஷயம் சொல்றாங்க, டைம் டி இஸ் ஈக்குவல் டு 0ல வெலாசிட்டி இஸ் 0. அண்ட் அவங்க என்ன கேட்குறாங்கன்னா, when t is between அது when t is equal to 0 to nowனா டைம் tன்னு வச்சுக்கோங்க. t is equal to 0 to t, இந்த டைமுக்குள்ள ஆக்சலரேஷன் 0 ஆயிட்டா வெலாசிட்டி என்ன? இந்த டைமுக்குள்ள ஆக்சலரேஷன் இஸ் ஈக்குவல் டு 0 அப்படின்னா வாட் இஸ் த வெலாசிட்டி? இந்த டைமுக்குள்ள ஆக்சலரேஷன் 0 ஆச்சுன்னா என்ன வெலாசிட்டி கண்டுபிடிக்க போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஒவ்வொரு சிச்சுவேஷனா நம்ம பண்ணலாம். அட் டைம் t இஸ் ஈக்குவல் டு 0னா அவங்க சொல்லிட்டாங்க, கவனிங்க, இந்த டைம்ல இருந்து இந்த டைமுக்குள்ள ஆக்சலரேஷன் 0. அப்போ இந்த டைம் ஸ்டார்டிங்லேயே ஆக்சலரேஷன் 0 தான். இந்த டைம்ல இருந்து டைமுக்குள்ள ஆக்சலரேஷன் 0னா இந்த டைம் ஸ்டார்டிங்லேயே இந்த ஆக்சலரேஷன் 0, அதாவது t is equal to 0ன்னு போடும்போது ஆக்சலரேஷன் ஆயிடுச்சு 0 ஆயிடுச்சு. ஸோ இந்த கண்டிஷனை கொண்டு போயிட்டு நான் இந்த ஃபர்ஸ்ட் நாம எழுதணுமே இதில் சப்ஸ்டிட் பண்ண போறோம். ஸோ எஃப்க்கு 0ன்னு போட போறேன். அப்போ எஃப் நாட் அப்படியே இருக்கு, 1 மைனஸ் டிக்கு 0 போட போறேன். கரெக்டா? டி ஓகே, டிக்கு வந்து 0 போட்டா 0 வருமா? ஓகே, ஒரு நிமிஷம். சரி, டி டி இஸ் ஈக்குவல் டு 0க்கும் இதான், டி இஸ் ஈக்குவல் டிக்கும் இதான். ஸோ நம்ம டைம் டீனே வச்சுக்கலாம், 0 போடலாம். டீன்ற டைம்ல என்ன ஆகும் அப்படின்னா, இது வந்து 0, இதை டீனே வச்சுக்கோங்க. டி இஸ் ஈக்குவல் டு 0லையும் எஃப் 0 தான், டி இஸ் ஈக்குவல் டிலையும் எஃப் 0 தான். நீங்க ரெண்டு கேஸ் எதுவும் எடுத்துக்கலாம். ஃபர்ஸ்ட் கேஸ் எடுத்தா எனக்கு சரியா ஆன்சர் வரல, ஸோ செகண்ட் கேஸ் எடுத்து பார்க்கலாம். புரியுதா? இந்த டைமுக்குள்ள எப்போனாலும் 0 தான் எஃபோட வேல்யூ. ஸோ டைம் டீன்னு வச்சுக்கிட்டேன், எஃப் வந்து 0ன்னு வச்சுக்கிட்டேன், சப்ஸ்டிட் பண்றேன். ஸோ இப்போ எனக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா, இந்த பக்கம் எஃப் நாட் உள்ள கொண்டு போய் பார்க்குறேன். ஸோ இந்த மைனஸ் எஃப் நாட் அது ஆன்சரை கொண்டு போகிறேன்.
இந்த சைடில் f0 மட்டும் இருக்கு. ரெண்டு சைட்லையும் f0 அடிச்சிட்டேன். ஓகே, அப்போ ஸ்மால் t இஸ் ஈக்குவல் டு கேபிட்டல் டி. ஸ்மால் t இஸ் ஈக்குவல் டு கேபிட்டல் டின்னு கண்டுபிடிச்சிட்டேன். நெக்ஸ்ட் ஸ்டெப்ல நான் என்ன பண்ண போறேன்னா, எனக்கு தேவை வெலாசிட்டி தான். பட் இந்த எஃப்ன்றது ஆக்சலரேஷன். கவனிங்க, எஃப்ங்கிறது ஆக்சலரேஷன். இதை யூஸ் பண்ணி நான் வெலாசிட்டி கண்டுபிடிப்பேன். இதுதான் எனக்கு ஆக்சலரேஷன். ஆக்சலரேஷன் இஸ் ஈக்குவல் டு டிவி பை டிடி. சரியா? ஸோ தட் இஸ் எஃப். அப்போ டிவி இஸ் ஈக்குவல் டு என்னது? எஃப் இன்டு டிடி. இப்போ டிவி இஸ் ஈக்குவல் டு எஃப்க்கு கூட சப்ஸ்டிட் பண்ணுங்க இந்த ஃபார்முலாவை, வேல்யூவா f0 1 minus t by 2 into dt. இப்போ dv is equal to உள்ள கொண்டு போகிறேன். இப்போ கவனிங்க, f0 உள்ள கொண்டு போகிறேன் into dt minus f0 உள்ள கொண்டு போகிறேன் t by t into dt. இப்போ நான் இதை இன்டெகிரேட் பண்ண போகிறேன். ஏன்னா அப்போ தான் எனக்கு வெலாசிட்டி கிடைக்கும். ஸோ இன்டெகிரேட்டிங் ஆன் போத் சைட்ஸ் dv. f0 இன்டெகிரேட் பண்ண முடியாது, dt மட்டும் தான் இன்டெகிரேட் பண்ண முடியும். மைனஸ் f0 by t எடுத்துட்டேன், இதுக்குள்ள t into dt இருக்கு. ஸோ இப்போ நம்ம இதை இன்டெகிரேட் பண்ணால் இது வின்னு வந்துடும், இது டீன்னு வந்துடும். f0 by t இது என்னன்னா t square by 2. Differentiation of t dt என்னது t square by 2. ஓகே, சரி. இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா, இந்த டீக்கு பதிலாக கேபிட்டல் டீன்னு ஆல்ரெடி கண்டுபிடிச்சி வச்சிருக்கேன்ல, அதை சப்ஸ்டிட் பண்ண போறேன். எங்கெல்லாம் ஸ்மால் டி வருதோ அங்கே கேபிட்டல் டி கொடுப்போம். அப்போ என்ன v is equal to f0 capital T minus f0 by capital T. இங்கே t square by 2, இந்த டீயும் இந்த டீயும் அடிச்சிட்டேன். அப்போ v is equal to என்னது? f0 t minus 1 by 2 f0 t. So v is equal to, நான் வந்து f0 t LCM எடுக்கிறதுக்கு 2 times f0 t minus f0 t by 2. So v is equal to என்னது? f0 t by 2. So v is equal to என்னது? Half times f0 t. இது ஆன்சர். half times f0 t. ஆப்ஷன்ஸ்ல என்னெல்லாம் கொடுத்துருக்காங்கன்னு சொல்றேன். ஆப்ஷன்ஸ்ல வந்தவங்க ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, இங்க எழுதுறேன். ஆப்ஷன் ஏ f0 t. ஆப்ஷன் பி half f0 t square, half f0 t square. ஆப்ஷன் சி f0 t square. ஆப்ஷன் டி இங்க எழுதுறேன். ஆப்ஷன் டி வந்து half f0 t, half f0 t. இதான் ஆப்ஷன் டி, அது நம்மளோட ஆன்சர். பாருங்க என்ன வந்துச்சு நம்மளுக்கு, half f0 t capital T. So option D is the correct answer. ஈஸி. நீங்க பிராக்டிஸ் பண்ணீங்கன்னா கண்டிப்பா போட முடியும். எல்லாம் நீட்ல கேட்டது, நீட்ல எல்லா வருஷமும் கேட்ட கொஸ்டின் இது. கலெக்ஷன் ஆஃப் நீட் கொஸ்டின்ஸ் இது. So question number 11, car moves from x to y with a uniform speed vu and returns to x again with the uniform speed of vd. The average speed for this round trip அப்படின்னு கேக்குறாங்க. ஸோ ஆக்சுவலாக என்ன நடந்திருக்குன்னா, எக்ஸ்ல இருந்து ஒய்க்கு போயிட்டு திருப்பி எக்ஸுக்கே வந்துருக்காங்க. ஸோ ஒரு ரவுண்ட் ட்ரிப் இது. இப்படி போகும்போது ஒரு வெலாசிட்டியில் போயிருக்காரு. எக்ஸ்ல இருந்து ஒய்க்கு போகும்போது வியூ இஸ் த வெலாசிட்டி. ஒய்ல இருந்து எக்ஸுக்கு வரும்போது விடி இஸ் த வெலாசிட்டி. எனக்கு தேவை வந்து ஆவரேஜ் ஸ்பீடு தான் எனக்கு வேணும். ஆவரேஜ் ஸ்பீடு. ஸோ இந்த சிச்சுவேஷனை ஃபர்ஸ்ட் டிராயிங்ல வரைவோம். ஸ்க்ரீன்ல பிளாக் ஸ்க்ரீன்ல கொண்டு வரலாம். ஸோ சம் நம்பர் 11. சிச்சுவேஷன் வந்து ஈஸி. எக்ஸ்ல ஆரம்பிச்சு ஒய்க்கு போயிட்டு திருப்பி ஒய்ல ஸ்டார்ட் பண்ணி எக்ஸுக்கு வந்துடும். இப்படி போகும்போது வெலாசிட்டி வியூ, இப்படி வரும்போது வெலாசிட்டி விடி. எனக்கு தேவை வந்து ஆவரேஜ் ஸ்பீடு. நான் அப்பயே சொன்ன ஆவரேஜ் ஸ்பீடுக்கு என்ன ஃபார்முலானா, டோட்டல் டிஸ்டன்ஸ் பை டோட்டல் டைம்.
அப்போ எனக்கு டோட்டல் டிஸ்டன்ஸ் வேணும், டோட்டல் டைம் வேணும். அப்போ டோட்டல் டைம் எப்படி கண்டுபிடிக்கணும்? ஃபர்ஸ்ட் இந்த டைமை T1 வச்சுக்கணும், இந்த டைமை T2 வச்சுக்கணும். ஸோ வெலாசிட்டி இஸ் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் பை டைம்ங்கிறதுனால எனக்கு வந்து T1 இது. ஸோ T1 இஸ் ஈக்குவல் டு என்னது? எக்ஸ் பை VU. And then T2 is equal to அதே மாதிரி x by VD. ஏன் xன்னு போடுறேன்? ஏன்னா இந்த டிஸ்டன்ஸ் எவ்வளவோ அதே டிஸ்டன்ஸ் தான் இதுவும். இது வேணா நம்ம sன்னு வச்சுக்கலாம். xக்கு பதிலா sன்னு வச்சுக்கலாமா? ஸோ s by sன்னு வருவீங்க. s by VU, s by VD. ஸோ ஃபர்ஸ்ட் வாட்டி போகும்போது s டிஸ்டன்ஸ் போயிருக்காது. செகண்ட் வாட்டி வரும்போது அதே s டிஸ்டன்ஸ் தான் வந்திருக்காது. இப்படி போகும்போது எஸ்னா திருப்பி ரிட்டர்ன் வரும்போது எஸ் தான். ஸோ வாட் இஸ் த டோட்டல் டிஸ்டன்ஸ்? 2s. டோட்டல் டிஸ்டன்ஸ் ஏன்னா ஆவரேஜ் ஸ்பீடு தான் கண்டுபிடிக்கணும், டிஸ்பிளேஸ்மெண்ட் கிடையாது. டிஸ்பிளேஸ்மெண்ட் வந்து 0. டிஸ்பிளேஸ்மெண்ட் வேணாம் நமக்கு, டிஸ்டன்ஸ் தான் வேணும். டோட்டல் டிஸ்டன்ஸ் வந்து 2s. பை டோட்டல் டைம் என்னது? T1 plus T2. ஸோ 2s பை T1 என்னது? s by VU plus s by VD. ஸோ ஆவரேஜ் ஸ்பீட் இஸ் ஈக்குவல் டு 2s. s வெளியே எடுத்துட்டேன், 1 by VU plus 1 by VD. s cancel பண்ணிடுங்க. 2 by LCM எடுங்க, VU plus VD by VU VD. இப்போ அப்படியே ரிவர்ஸ்ல போங்க. 2 times VU VD by VU plus VD. இதுதான் ஆவரேஜ் ஸ்பீடோட ஆன்சர். ஆவரேஜ் ஸ்பீட் நான் S பார்னு போட்டுக்கிறேன். ஸோ என்னென்ன ஆப்ஷன்ஸ்லாம் கொடுத்துருக்காங்கன்னா, A வந்து 2VU VD by VU plus VD ஆப்ஷன் ஏலே கொடுத்துருக்காங்க. ஸோ ஆப்ஷன் ஏ தான் கரெக்ட். நம்மளுக்கு ஆப்ஷன் ஏ வந்துச்சு, கரெக்டாக வந்துச்சு. ஆப்ஷன் பி வந்து அவங்க ரூட் ஆஃப் VU VDன்னு கொடுத்துருக்காங்க. ஆப்ஷன் சி வந்து VD VU by VD plus VUன்னு கொடுத்துருக்காங்க. ஆப்ஷன் டி வந்து VU plus VD by 2ன்னு கொடுத்துருக்காங்க. பட் நம்ம என்ன நினைப்போம்? இப்படிதான் நினைப்போம். கரெக்டா? பட் இது ராங். ஓகே, ஆவரேஜ் வெலாசிட்டி கிட்ட என்ன பண்ணுவீங்க? ஆவரேஜ் வெலாசிட்டி கிட்ட ஆவரேஜ் டோட்டல் டிஸ்பிளேஸ்மெண்ட் பை டைம். டிஸ்பிளேஸ்மெண்ட் இஸ் 0. ஸோ ஆவரேஜ் வெலாசிட்டி இஸ் ஆல்சோ 0. ஆவரேஜ் வெலாசிட்டினா 0. ஆவரேஜ் ஸ்பீட்னா தான் இப்படி பண்ணணும். ஆவரேஜ் வெலாசிட்டி இஸ் 0. ஓகே, next sum number 12. question பாருங்க. The position x of a particle, the position x of a particle with respect to time along the x axis அப்படி position கொடுத்துட்டாங்க. But x is in meter and t is in time, t is in second. What will be the position of this particle when it achieves the maximum speed along the x direction? Position என்ன? ஸ்பீடு மேக்ஸிமம் ஆகும்போது இதான் கேட்குறாங்க. பொசிஷன் என்ன? இப்போ உள்ள பொசிஷன் வந்து இது. இப்போ உள்ள பொசிஷன் வந்து எக்ஸ் 90² minus t3. அது வெலாசிட்டி வந்து அது மூவ் ஆகிட்டு இருக்கு. வெலாசிட்டி எப்போ மேக்ஸிமம் ஆச்சோ அப்போ என்ன பொசிஷன்னு கேட்குறாங்க. பொசிஷன்னா டிஸ்டன்ஸ் கேட்குறாங்க. ஓகே, சிச்சுவேஷன் என்னன்னு பார்க்கலாம். ஸோ கொஸ்டின்ல வந்து அவங்க கொஸ்டின் நம்பர் 12, ஒரு பார்ட்டிகல் மூவ் ஆயிட்டு இருக்கு. கொஸ்டின் நம்பர் 12ல ஒரு பார்ட்டிகல் மூவ் ஆயிட்டு இருக்கு. இப்போ வந்து அது எங்க இருக்குன்னா எக்ஸ்ல இருக்கு. அந்த எக்ஸோட வேல்யூ வந்து கொடுத்துட்டாங்க, எக்ஸ்பிரஷன் கொடுத்தாங்க 90² minus t3. அவங்க சொல்றாங்க வெலாசிட்டி மேக்ஸிமம் ஆகும்போது அதோட பொசிஷன் என்னன்னு கேட்குறாங்க. இந்த வெலாசிட்டி பிகம்ஸ் மேக்ஸிமம், வாட் இஸ் த பொசிஷன்? ஓகே, வெலாசிட்டி மேக்ஸிமம் ஆகும்போது என்ன நடக்கும்? வெலாசிட்டி வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது. 0லேருந்து 1, 2, 3, 5 தான் அதோட மேக்ஸிமம் வெலாசிட்டி வச்சுக்கலாம். 5 தான் மேக்ஸிமம், இதை ரீச் பண்ணிடுச்சு. இதுக்கப்புறம் இன்க்ரீஸ் ஆகுமா வெலாசிட்டி? ஆகாது, ஏன்னா ஆல்ரெடி அது மேக்ஸிமம் வந்துடுச்சு. அப்போ வெலாசிட்டி இன்க்ரீஸ் ஆகல, இல்லை ஆகலைன்னா தட் இஸ் நோ ஆக்சிலரேஷன். அப்போ மேக்ஸிமம் வெலாசிட்டியில் என்ன நடக்கும்? ஆக்சிலரேஷன் பிகம் 0. At maximum velocity, acceleration becomes 0. So, நான் அதை டிஃபரன்ஷியேட் பண்ணி ஃபர்ஸ்ட் ஆக்சிலரேஷனை கண்டுபிடிக்க போறேன்.
ஃபர்ஸ்ட் வெலாசிட்டி கண்டுபிடிக்க ஒரு தடவை டிஃபரன்ஷியேட் பண்ண போறேன். என்ன கிடைக்குன்னா ஃபார்முலா யூஸ் பண்ணுங்க. 9 வெளியே எடுத்துருவேன். nx பவர் n minus 1 minus nx power n minus 1. That is 18t minus 3t square. இது velocity. Acceleration க்கு இன்னொரு தடவை differentiate பண்ணணும். So differentiation of this velocity, அதாவது d by dt of velocity என்னது 18t minus 3t square. நீங்க differentiate பண்ணீங்கன்னா 18 d by dt of t minus 3 d by dt of t square. So a is equal to 18 minus 3 2t 60. ஓகே, எனக்கு தெரியும் எப்போ வந்து வெலாசிட்டி மேக்ஸிமம் ஆகுதோ அப்போ ஆக்சலரேஷன் ஜீரோனா. அப்போ ஆக்சலரேஷன் ஜீரோ ஆகும்போது வெலாசிட்டி மேக்ஸிமம் கவனிங்க. இப்போ ஆக்சலரேஷன் ஜீரோ போகும். அப்போ 18 minus 60யா 60 is equal to எவ்வளோ 18ஆ t is equal to எவ்வளோ 3 செகண்ட்ஸ். அப்போ 3 செகண்ட்ஸ்ல தான் ஆக்சலரேஷன் ஜீரோ ஆகுதுன்னா அதே 3 செகண்ட்ஸ்ல தான் வெலாசிட்டி என்ன இருக்கு மேக்ஸிமம் ஆயிருக்கு. அப்போ வெலாசிட்டியோட எக்ஸ்பிரஷன் எனக்கு ஆல்ரெடி தெரியும். இந்த வெலாசிட்டியோட எக்ஸ்பிரஷன்ல டைம் t is equal to 3 செகண்ட்ஸ்னு போட்டீங்கன்னா வெலாசிட்டி அந்த டைம்ல என்ன வந்திருக்கு மேக்ஸிமம் வந்திருக்கு. at t is equal to 3 seconds தான் நான் கண்டுபிடிச்சிட்டேன் velocity is maximum அப்படின்னு. அப்போ velocityயோட ஃபார்முலா velocity அப்போ இது எவ்வளோ 8 is 24 balance to t4 minus 3 is 9 is 27. கரெக்டா? சாரி, நான் வந்து இதில் போட்டேன். வெலாசிட்டி என்ன வந்துச்சு எனக்கு 18t தானே. ஸோ 18 எடுத்துட்டு ஓகே 27 வருதா? ஸோ என்னோட மேக்ஸிமம் வெலாசிட்டி வந்து பார்த்தீங்கன்னா 27 மீட்டர் பர் செகண்ட். பட் அவங்களோட கொஸ்டின் என்னன்னா இதே டைம்ல என்ன பொசிஷன் தான் கேட்குறாங்க. கொஸ்டின்ல வந்து பொசிஷன் வாட் இஸ் த பொசிஷன் அட் திஸ் டைம் வெலாசிட்டி மேக்ஸிமம் ஆகும்போது பொசிஷன் என்னன்னு கேட்குறாங்க. பொசிஷனுக்கும் எனக்கு ஆல்ரெடி ஃபார்முலா இருக்கு. இதுல t கூட 3 செகண்ட்ஸ் போடுறேன். இப்போ 9 into 3 square minus 3 cube. ஸோ 3 square 9 9 81 minus 27. 9 9 81 minus 27. 54 meter is the answer. பொசிஷன் தான் கேட்டிருக்காங்க கொஸ்டின்ல. ஆப்ஷன் சொல்றேன் பாருங்க. ஆப்ஷன் ஏ வந்து 32 மீட்டர், ஆப்ஷன் பி வந்து 54 மீட்டர், ஆப்ஷன் சி வந்து 81 மீட்டர், ஆப்ஷன் டி வந்து 24 மீட்டர். ஸோ நமக்கு என்ன ஆன்சர் வந்து 54 மீட்டர் இஸ் த ஆன்சர். அது ஸ்க்ரீன் அது ஒரு நிமிஷம். ஒரு எக்ஸாம்பிள் வந்து ஒருத்தர் இங்கே இருக்காரு, அவர் வீண்டு வெலாசிட்டியில் போகிறாருன்னு வச்சுக்கோம். இப்படியே போயிட்டு இங்கே வந்துட்டார். இப்போ ஒரு வெலாசிட்டி என்னது இவ்வளோ வெலாசிட்டி இப்பயும் வி தான். இந்த பக்கம் வீணா இப்போ இந்த பக்கம் வி. ஒரே பொசிஷனில் தான் வெலாசிட்டி சேம். ப்ரொஜெக்ட் இல்லையா அவருக்கா இங்கேருந்து ப்ரொஜெக்ட் பண்ணுறேன். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் இது வெலாசிட்டி யூனா இந்த ரிசால்வ் பண்ணிடுவீங்க. ஓகே, தீட்டா ஸோ யூ காஸ் தீட்டா யூ சைன் தீட்டானா இந்த இடத்துல நீங்கள் என்ன பண்ணுவீங்க அப்படின்னா ப்ரொஜெக்ட் எப்படி வரும். இங்கேயும் வெர்டிகல் வெலாசிட்டி பார்த்தீங்கன்னா யூ இங்கே என்ன இருக்கோ அது அப்படியே ரிவர்ஸில் வரும். இங்கே யூ காஸ் தீட்டா இங்கே மைனஸ் யூ காஸ் சேம் பொசிஷன் சேமாக இருந்தால் வெலாசிட்டி சேம் ஞாபகம் வச்சுக்கோங்க. பட் இந்த ஆப்போசிட் டைரக்ஷன். பொசிஷன் சேமாக இருந்தால் வெலாசிட்டி சேம் பட் இந்த ஆப்போசிட் டைரக்ஷன். அண்ட் சில ஃபார்முலாஸ்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. நமக்கு தெரியும் ஈக்குவேஷன்ஸ் ஆஃப் மோஷனில் v is equal to u plus at அந்த ஃபார்முலாவை நீங்கள் இந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. t is equal to v minus u by a. இம்பார்ட்டன்ட் இந்த ஃபார்முலா. சேஞ்ச் இன் வெலாசிட்டி டைம் எப்பயுமே வந்து சேஞ்ச் இன் வெலாசிட்டி பை ஆக்சலரேஷன்.
இது ஒரு பெட்டர் ஃபார்முலா. v is equal to u plus at ஞாபகம் வச்சுக்கிறது போல இப்படி ஞாபகம் வச்சுக்கலாம். ரெண்டுமே ஒன்று தான், பட் இதுதான் பெட்டர் ஃபார்மேட் டு அண்டர்ஸ்டாண்ட் அண்ட் அப்ளை. அதே மாதிரி நம்மளுக்கு வந்து ஆவரேஜ் வெலாசிட்டியோட ஃபார்முலா வந்து கவனிங்க, டிஸ்பிளேஸ்மெண்ட்டுக்கு ஒரு ஃபார்முலா இருக்கு, ஆவரேஜ் வெலாசிட்டி இன்டூ டைம். இந்த ஃபார்முலா ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஃபார்முலா. டிஸ்பிளேஸ்மெண்ட் is not velocity into time, it is actually average velocity into time. அண்ட் ஸ்ட்ரேயா டவுட் இருக்கு, ஸ்ட்ரேயா வந்து எப்படி 54 வந்துச்சுன்னு கேட்கலாம். அது மட்டும் சொல்லிடுறேன். 9t² - t³ தான் கொஸ்டின்ல கொடுத்த இந்த வேல்யூ. அவங்க கொஸ்டின் தான் கேட்குறாங்க. நம்ம டைம் வந்து 3 செகண்ட்ஸ் கண்டுபிடிச்சனால, ஏன்னா இந்த டைம்ல தான் வெலாசிட்டி மேக்ஸிமம் இருக்கு, சப்ஸ்டிட் பண்ணா கொஸ்டின் கிடைச்சிடும். டீக்கு போல 3ன்னு போட்டேன், போட்டிங்கன்னா என்ன வருதோ அது ஆன்சர். இது வந்து 54ன்னு வரும். இப்படிதான் 54 வந்துச்சு. ஓகே, சில சுச்சுவேஷன்ஸ் தான் இருக்கு, நான் அடுத்த கிளாஸ் சொல்லித்தரேன். ஃபார்முலாஸ் எல்லாம் நீங்க வந்து நான் சொல்ற ஃபார்முலாஸ் நீங்க எடுத்துட்டீங்கன்னா நீங்க ஜேஇஏ கிளியர் பண்ணிடலாம். நீங்க இந்த மாதிரி சம்ஸை திருப்பி நீங்க வீட்டில் உட்காந்து ரிப்பீட் பண்ணுங்க. ஏதாவது புக்ஸ் வச்சிருந்தீங்கன்னா மோஷன் 1 டைமென்ஷன் மட்டும் எடுத்து பண்ணுங்க. ஓகேவா? நீங்க என்ன மாதிரி கொஸ்டின் கேட்டாலும் பண்ணிடலாம். நான் ஜேஇலாம் இதான் பண்றேன். ஜேஇல வந்து பாத்தீங்கன்னா நிறைய ஷார்ட்கட் மெத்தட்ஸ் இருக்கு. நம்ம வந்து இந்த மாதிரி ஃபார்முலாஸ் நான் ஜேஇல தான் யூஸ் பண்றது. ஜேஇ நீட்ல தான் நம்ம இந்த மாதிரி ஃபார்முலாஸ் யூஸ் பண்ணுவோம். யூஸ்வலா நம்ம என்ன பண்ணோம்னா v equal to u plus at, s is equal to ut plus half ad square. ஈக்குவேஷன் இந்த மோஷன் இப்படி தான் யூஸ் பண்ணுவோம் என்சிஆர்டில. பட் நம்ம வந்து என்ட்ரன்ஸ் போயிட்டோம்னா நம்ம அது மாதிரி யூஸ் பண்ண மாட்டோம். நம்ம இதுதான் யூஸ் பண்ணுவோம் என்ட்ரன்ஸ்ல. ஸோ நெக்ஸ்ட் கிளாஸ்ல நம்ம இதெல்லாம் பண்ணலாம். ஆவரேஜ் வெலாசிட்டி எப்படி யூஸ் பண்ணணும், டைம் கண்டுபிடிக்க என்ன பண்ணணும் அப்படின்னா பார்க்கலாம். ஒரு சுச்சுவேஷன் மட்டும் சொல்லி காமிக்கிறேன். நான் இப்போ சொன்ன ஃபார்முலா நான் எங்கே யூஸ் பண்ணுறேன்னு சொல்கிறேன் பாருங்க. ஒரு கொஸ்டின்ல பாருங்க, ஒரு ஆப்ஜெக்ட் வந்து 6 மீட்டர் per செகண்ட்ல ட்ராவல் ஆகிட்டு இருக்கு. ஆனால் அதோட ஆக்சலரேஷன் வந்து 2 மீட்டர் per செகண்ட் ஸ்கொயர்னு கொடுத்துருக்காங்க. இந்த ஆப்ஜெக்ட் அப்படியே போயிட்டு இங்கே வந்துச்சு. இப்போ இதோட ஸ்பீட் என்ன சொல்றாங்கன்னா வெலாசிட்டி 4 மீட்டர் per செகண்ட்னு சொல்றாங்க. அவங்க என்ன கேட்குறாங்கன்னா எவ்வளோ டைம் ஆச்சுன்னு கேட்குறாங்க. இங்கேருந்து வரத்துக்கு, இப்போ ஏலேருந்து பிக்கு வரதுக்கு எவ்வளோ டைம் ஆச்சுன்னு கேட்குறாங்க. ரொம்ப ரொம்ப சிம்பிள். நீங்கள் என்ன பண்ணணும்னா சைன் கன்வென்ஷன் யூஸ் பண்ணணும். எங்கன்னா என்ட்ரன்ஸில் இதுக்கு என்ன பண்ணணும்னா இதுதான் பாசிட்டிவ் எக்ஸ் டைரக்ஷன் நீங்கள் எப்பயுமே சூஸ் பண்ணிக்கோங்க. புரியுதா? நான் சொன்ன டைம்க்கு என்ன ஃபார்முலான்னு, சேஞ்ச் இன் வெலாசிட்டி பை ஆக்சலரேஷன் தான் ஃபார்முலா. இப்போ பாருங்க, ஃபைனல் வெலாசிட்டி வந்து இது, உங்களுக்கு இனிஷியல் வெலாசிட்டி வந்து இது, சரியா? ஆனால் u வந்து பாசிட்டிவ், v வந்து நெகட்டிவ். அதனால நான் என்ன பண்றேன், vக்கு நெகட்டிவ் போடுறேன், u வந்து பாசிட்டிவ் தானே, அப்படியே போட்டேன். ஆக்சலரேஷன் எந்த பக்கம் இருக்குன்னு பாருங்க, இந்த பக்கம் இருக்கு. ஸோ -a -2. இப்போ என்னாச்சுன்னா -10/-2. ஸோ டைம் வந்து என்னது, 5 செகண்ட்ஸ் இஸ் த டைம். பாருங்க எவ்வளோ ஈஸியா இருக்கும். நோ ஈக்குவேஷன்ஸ் ஆஃப் மோஷன், டைரக்டா போட்டுடலாம். நீங்க இந்த மாதிரி சுச்சுவேஷன் பார்த்தாலே பயந்துருவீங்க, பண்ண மாட்டீங்க. எப்படி டைம் கண்டுபிடிக்கிறதுன்னு யோசிப்பீங்க. ஈக்குவேஷன் ஆஃப் மோஷன் யூஸ் பண்ணலாமான்னு யோசிப்பீங்க. தேவையே இல்லை. Change in velocity by acceleration is the formula. Change in velocity by acceleration is the formula. இன்னொரு சம் சொல்றேன் பாருங்க. நான் இங்க இருந்து ஒரு ஆப்ஜெக்ட்டை தூக்கி இப்படி போட்டேன், சரியா? அது இங்க வந்துச்சு. இப்போ இந்த நீங்க வெர்டிகல்ல பார்த்தாலே ஆக்சலரேஷன் ஒன்னே ஒண்ணுதான். ஆக்சலரேஷன் வந்து எப்பயுமே வந்து டவுன்வர்ட் தான் வெர்டிகல் மோஷன்ல. என்னது 9.8, அதாவது 10 மீட்டர் செகண்ட் ஸ்கொயர் per செகண்ட் ஸ்கொயர். இதான் வந்து நம்மளோட ஆக்சலரேஷன். அண்ட் கவனிங்க, நான் வந்து தூக்கி போடும்போது இனிஷியல் வெலாசிட்டி இது எனக்கு 15 மீட்டர் per செகண்ட். அண்ட் தென் எனக்கு இப்போ தேவை என்னன்னா இந்த இடத்துல என்ன வெலாசிட்டி எனக்கு தேவை. ஓகே, ஸோ வாட் இஸ் த வெலாசிட்டி, எப்படி கண்டுபிடிப்பீங்க? சிம்பிள். கவனிங்க, அவங்க வந்து இதுக்கான டைம் கொடுத்துட்டாங்க இந்த வாட்டி 5 செகண்ட்ஸ், சரியா? பாருங்க, இப்படி வெர்டிகலா இருந்தா பாசிட்டிவ் டைரக்ஷன் அப். ஓகே, அண்ட் இப்போ டைம் எனக்கு என்ன தேவை, என்ன தேவை, எனக்கு இந்த வெலாசிட்டி வேணும்ல. ஸோ சேம் ஃபார்முலா, t is equal to change in velocity தானே. கவனிங்க, இது டவுன்வர்ட்ல தான் இருக்கு. ஸோ ஃபைனல் வெலாசிட்டி மைனஸ் இனிஷியல் வெலாசிட்டி அப்பர்ல இருக்கு பாசிட்டிவ், பை ஆக்சலரேஷன் டவுன்வர்ட்ல இருக்கு, ஞாபகம் வச்சுக்கோங்க. பட் அப்பர்ட் தான் பாசிட்டிவ் டைரக்ஷன், அதனால -a போறோம். -a -10. ஓகே, ஸோ -a வச்சுக்கலாம். இப்போ சப்ஸ்டிட் பண்ணுங்க. டைம் வந்து 5 செகண்ட்ஸ் கொடுத்துட்டாங்க. டைம் cannot be நெகட்டிவ், அதுக்கு சைன் கண்டிஷன் போடக்கூடாது. இது -v, இது -15, ஆக்சலரேஷன் -10, கிராஸ் மல்டிப்ளை -50 is equal to -v -15. So -v is equal to -50 plus 15 -35. Minus cancel. So v ஓட வேல்யூ என்னது, 35 மீட்டர் per second is the answer.
நோ ஈக்குவேஷன்ஸ் ஆஃப் மோஷன் பாருங்க எவ்வளவு ஈஸியா பண்றோம் பாருங்க. ஈக்குவேஷன் ஆஃப் மோஷனே தேவையில்லை, சைன் கன்வென்ஷன் தெரிஞ்சா. சைன் கன்வென்ஷன் தெரிஞ்சா ஈக்குவேஷன் ஆஃப் மோஷனே தேவையில்லை, நீங்க டக்கு டக்குன்னு போட்டுட்டு போயிட்டே இருக்கலாம். ஸோ நான் ஒரு 3 ஃபார்முலா உங்களுக்கு சொன்னேன். அந்த 3 ஃபார்முலால ஒரு ஃபார்முலா அப்ளை பண்ணி காமிச்சேன். இப்போ அந்த 3 ஃபார்முலா திரும்ப சொல்றேன். நீங்க வந்து எப்பயுமே டைம் கண்டுபிடிக்க என்ன பண்ணுவீங்க? சேஞ்ச் இன் வெலாசிட்டி பை டைம் பை ஆக்சலரேஷன். பட் இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணும்போது நீங்க சைன் கன்வென்ஷன் யூஸ் பண்ணணும். புரியுதா? அண்ட் ஆவரேஜ் வெலாசிட்டிக்கு நான் என்ன சொன்னேன்? ஃபைனல் வெலாசிட்டி பிளஸ் இனிஷியல் வெலாசிட்டி பை 2. இந்த ஆவரேஜ் வெலாசிட்டியோட ஃபார்ம். டிஸ்பிளேஸ்மெண்ட் என்ன ஃபார்முலா சொன்னேன்? ஆவரேஜ் வெலாசிட்டி இன்டூ டைம். இந்த 3 ஃபார்முலா தான் 3 ஈக்குவேஷன்ஸ் ஆஃப் மோஷனோட அனதர் ஃபார்ம். இது 3 தான் 3 ஈக்குவேஷன்ஸ் ஆஃப் மோஷன். இது அதோட அதர் ஃபார்ம் தான் இது. ஓகே. அண்ட் இந்த 3 ஈக்குவேஷன் தவிர வேற ஏதாவது ஈக்குவேஷன் இம்பார்ட்டன்டா அப்படின்னா இன்னொரு ஈக்குவேஷன் இருக்கு. ஒர்க் இஸ் ஈக்குவல் டு சேஞ்ச் இன் கைனடிக் எனர்ஜி. இதுவும் ஒரு இம்பார்ட்டன்டான எக்ஸ்பிரஷன், ஈக்குவேஷன். மோஷன் பிளேன் மோஷன் இன் 1 டைமென்ஷன் இது எல்லாத்துக்குமே நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். இதை இம்பார்ட்டன்ட். அண்ட் இந்த ஈக்குவேஷன் ஆஃப் மோஷன்ல இந்த எக்ஸ்பிரஷன் இருக்கு பாருங்க, v ஸ்கொயர் மைனஸ் u ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 2s. இது எதுக்கு அப்படின்னா இந்த ஈக்குவேஷன் ஃபார் ஃபைண்டிங் த டிஸ்பிளேஸ்மெண்ட் வித்தவுட் டைம். எனக்கு டைம் கொடுக்கல கொஸ்டின்ல, ஆனா டிஸ்பிளேஸ்மெண்ட் வேணும்னா நீங்க இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணலாம். டைம் கொடுக்கல ஆனா டிஸ்பிளேஸ்மெண்ட் வேணும், இந்த ஃபார்முலா நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். நான் இதுக்கான ஒரு சிச்சுவேஷன் சொல்றேன் பாருங்க. கொஸ்டின்ல வந்து 1 minute இதை நான் வந்து இது பண்ண போறேன். ஸ்க்ரீனை மாத்திடலாம். கவனிங்க. ஒரு ஆப்ஜெக்ட் ஒரு ஸ்பீட்ல போகுது 4 மீட்டர் per செகண்ட். அதோட ஆக்சலரேஷன் வந்து 4 மீட்டர் per செகண்ட் ஸ்கொயர். அப்படியே போயிட்டே இருக்கு, வெலாசிட்டி சேஞ்ச் ஆயிடுச்சு. இப்போ வெலாசிட்டி என்னன்னா 6 மீட்டர் per செகண்ட். எனக்கு என்ன டைம் என்ன தெரியணும் அப்படின்னா இது எவ்வளவு டிஸ்டன்ஸ் டிராவல் பண்ணிருக்குன்னு தெரியணும். ஓகே. அண்ட் தென் எனக்கு வேற என்ன தெரியணும் அப்படின்னா சரி டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கணும். பட் இங்க என்ன இல்ல, டைம் கொடுக்கல. அப்ப என்ன சொல்றேன் நான், v ஸ்கொயர் மைனஸ் u ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 2as கண்டுபிடிச்சிடலாமா? அப்ப s இஸ் ஈக்குவல் டு v ஸ்கொயர் மைனஸ் u ஸ்கொயர் பை 2a. ஓகே. இப்போ v ஸ்கொயர்னா எவ்வளோ? v ஸ்கொயருக்கு பாருங்க, இப்போ நான் ஈக்குவேஷன்ஸ் ஆஃப் மோஷனை டைரக்டா யூஸ் பண்றதுனால சைன் கன்வென்ஷன் போடக்கூடாது. சைன் கன்வென்ஷன் எப்போ போடணும்? நான் சொன்ன 3 ஈக்குவேஷன் யூஸ் பண்ணாதான் சைன் கன்வென்ஷன் போடணும். இதுக்கு நீங்க சைன் கன்வென்ஷன் போட தேவையில்லை, டைரக்டா சப்ஸ்டிட் பண்ணலாம். 36 மைனஸ் 4 4 எவ்வளோ? 16 by 2 into acceleration க்கு 4, 20 by 8. So 5 by 2, 2.5 meter is the displacement. இது one of the method. இன்னொரு மெத்தட் நான் சொல்றேன் பாருங்க. நான் சொன்னேன் t is equal to v minus u by a. கவனிங்க, இது போடும்போது சைன் கன்வென்ஷன் போடணும். இதுதான் உங்களோட பாசிட்டிவ் டைரக்ஷன். ஃபைனல் வெலாசிட்டி என்னது? 6 தானே. அது எப்படி இருக்கு? பாசிட்டிவ் டைரக்ஷன் தான் இருக்கு. ஸோ 6 மைனஸ் இனிஷியல் வெலாசிட்டி என்னது? இனிஷியல் வெலாசிட்டி u, அது இந்த டைரக்ஷன் தான் இருக்கு. ஸோ 4. ஆக்சலேஷன் என்னது? ஆக்சலேஷனும் சேம் டைரக்ஷன் தான், இப்படிதான் இருக்கு ஆக்சலேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ அதையும் பாசிட்டிவ். ஸோ என்ன வரும்? 2/4. ஸோ 0.5 இஸ் த டைம். ஸோ எவ்வளோ டைம் ஆச்சு? 0.5 செகண்ட்ஸ் ஆச்சு. டைம் கண்டுபிடிச்சிட்டேன். டைம் கொடுக்கலாம், ஒரு டைம் கேட்டாங்கன்னா நீங்க இப்படி கண்டுபிடிச்சிடலாமா? அண்ட் இன்னொரு ஃபார்முலா நான் சொன்னேன், டிஸ்பிளேஸ்மெண்ட் கண்டுபிடிக்க பாருங்க. s is equal to average velocity into time தானே. ஆவரேஜ் வெலாசிட்டி என்ன அப்படின்னா ஃபைனல் வெலாசிட்டி பிளஸ் இனிஷியல் வெலாசிட்டி பை 2. கவனிங்க, சைன் கன்வென்ஷன் யூஸ் பண்ணணும். ஃபைனல் வெலாசிட்டி வந்து 6 பாசிட்டிவ் டைரக்ஷன் தான் இருக்கு. இனிஷியல் வெலாசிட்டி வந்து 4/2 இன்டூ இப்போ நான் கண்டுபிடிச்ச டைம் என்னது? 0.5. கவனிங்க, இது வந்து 10/2 இன்டூ 0.5ன்றது 1/2 தானே. 1/2 அப்போ 10/4 தானே. அப்போ என்னது? 5/2 தானே. அப்போ டிஸ்டன்ஸ் என்னது? 2.5 மீட்டர். அகைன் வந்துச்சு பாருங்க. நான் முன்னாடி போனது ஈக்குவேஷன் ஆஃப் மோஷன் வச்சு, இப்போ நான் ஈக்குவேஷன் ஆஃப் மோஷனை யூஸ் பண்ணேன். நான் பண்ண சொன்ன ஈக்குவேஷன்ஸை யூஸ் பண்ணேன். ஸோ ஈஸியாக வந்துச்சு டிஸ்பிளேஸ்மெண்ட். ஸோ எய்தர் மெத்தட், நீங்கள் எனி மெத்தட் யூஸ் பண்ணலாம். ஸ்கூலில் வந்து இது தெரியாது, இப்படி பண்ண மாட்டாங்க. ஸ்கூலில் அவங்க இப்படி தான் பண்ணுவாங்க.
ஸ்கூல்ல பண்றீங்கன்னா இதான் உங்களோட மெத்தட். ஜேஇ போறீங்கன்னா இதான் உங்களுக்கு மெத்தட். புரியுதா? ஸோ சிம்பிள், நீங்க ஈஸியா பண்ணலாம். ப்ராக்டிஸ் பண்ணீங்கன்னா போதும், கண்டிப்பா எல்லா சம் பண்ணிடலாம். இந்த வாட்டி எம்சிக்யூ கான்சென்ட்ரேட் பண்றோம், நம்ம ஃபுல்லா முடிக்கிறோம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் கிளாஸ் பார்க்கலாம். வெனஸ்டே கிளாஸ் இருக்கு, ரெகுலர் கிளாஸ், அங்கே வந்துருங்க. கெமிஸ்ட்ரி நடத்துவேன், ப்ளஸ் ஃபிசிக்ஸில் இந்த மாதிரி சம்ஸ் பண்ணலாம். ஃபிசிக்ஸோட போர்ஷன் கொஞ்சம் இருக்குது, அதை நம்ம நடத்தி முடிக்கலாம். முடிஞ்ச வரைக்கும் முடிச்சிடலாம். முடிக்காத பட்சத்துக்கு நீங்கள் வந்து 10 சாப்டர் இருக்குன்னா 9 சாப்டர் படித்தா போதும். லாஸ்ட் சாப்டர் படிக்கணும் தேவையில்லை. அதுக்கு தேவையான கொஸ்டின் மட்டும் சொல்ல, அதை மட்டும் படிச்சுக்கோங்க. டைம் இல்லைன்னா, ஏன்னா ரிவிஷன் பண்ண முடியாது, ஏதாவது ஒன்று தான் பண்ண முடியும். ரிவிஷன் பண்ணால் தான் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம அதை அடுத்த கிளாஸில் பேசலாம் நேரில். தேங்க்யூ. ஃபினிஷ் பண்ணால் நீங்கள் போகலாம்.